இல்ல இல்லைங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்ல வந்திருக்கேன். ஆனா நான் சொல்லாமலே விட்டுருவேன். நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஆனா எனக்கு குழந்தையே இல்லைன்னு பயங்கரமா கலாய்ப்பாங்க. இந்த சொந்தக்கார பைய பிள்ளைங்க எனக்கு வேண்டாதவனுங்களாம், என்னடா உனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, உனக்கு குழந்தைய போறீங்களா, உனக்கு ஏதோ குறையா அப்படின்னு என்கிட்ட கேவலமாக கேட்பானுங்க. அந்த நேரத்தில் அவனுங்க கூட நான் சண்டை போட்டு கத்திட்டுலாம் வந்துடுவேங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஏங்க நான் ஆணாதிக்கத்தில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆம்பளை கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்கும் போது அது உங்களுக்கு புரியுதுல்லைங்க, ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இருக்குங்க அது. ஆனால் நீங்கள் அது எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டீங்க. ஏங்க நீங்கள் என்ன எப்படிங்க இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் எனக்கு பண்ணியிருக்கீங்க. ஆனால் பாருங்க, இனிமேல் எவனாவது என்னை பார்த்து கேட்பானா, வெற்றி உனக்கு குழந்தை எவனாவது கேட்பான், உனக்கு 10 மாசத்துல ஒரு குட்டி வெற்றி இல்லை ஒரு குட்டி துளசி இல்லை, எதுக்கு ஓரம் வச்சுன, ஒரு குட்டி வெற்றி ஒரு குட்டி துளசி வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் காலில் தூக்கிட்டு அவனா பேசினா பொக்குன்னு வாயில் அடிப்பேனா. வெற்றி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்லைங்க நீங்க நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எனக்கு இருந்த அவ பேரை மட்டும் தொடக்கல, குடும்பத்தோட மொத்த அவ பேரையும் தொடச்சிட்டீங்க. எங்க குடும்பத்துக்கு வெளியே என்ன பேர் தெரியுமாங்க? சபிக்கப்பட்ட குடும்பம். அண்ணனுக்கு குழந்தை கிடையாது. அக்கா விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களும் அரசியல்வாதிங்க, ஊரார் பணத்தில் ஏமாற்றி உடையில போட்டுக்கிட்டீங்க, அந்த சாபம் தான் உங்கள் குடும்பத்தில் குழந்தைய பிறக்கலன்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அம்மா நிறைய வாட்டி எழுதிருக்காங்க. அப்பா ரொம்ப மனசு கஷ்டப்படுவார். அண்ணா அண்ணி பக்கத்து டாக்டர் கிடையாது. ஆனால் இப்போ சொல்கிறேங்க, நமக்கு குழந்தை பிறக்க போகிற நல்ல நேரம் அண்ணனுக்கு குழந்தை பிறக்கும், குடும்பமே சந்தோஷமாயிடும். அப்பா மனசு மாறலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அவரும் மனசு மாறிடுவாரு. இப்படி செதஞ்சிருக்க குடும்பம் மொத்தமாக ஒன்றா சேர்ந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறாங்க. செம்மங்க. ஐயோ, இது நினைக்கும் போதே எனக்கு என்னங்க வெக்கப்படுறீங்களா, தலை குடிஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஓ, நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு புரிஞ்சிருச்சு. நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம தியாவை கண்டுக்க மாட்டோம் தானே நினைக்கிறீங்க? ஏங்க மகாராணிங்க, என் உயிருங்க தியா யாருங்க? நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும், உங்களுக்கும் எனக்கும் 1 டோசன் குழந்தை பிறந்தாலும் தியா பாப்பா தாங்க நம்மளோட முதல் குழந்தை. அவள் தாங்க எனக்கு எல்லாமே. ஏங்க நான் அப்பான்னு முதல்ல கூப்பிட்டது அவள் தாங்க. அவளை எப்படின்னா ஏங்க அழாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஐயோ என்னங்க இது, அழக்கூடாது. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க, நீங்க அழாதீங்க. கடத்துடுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி சந்தோஷ நேரத்தில் நீங்க அழலாமா? ஏங்க நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. நம்ம தியா பாப்பாவையும் நம்ம குட்டி குழந்தையும் எப்படிலாம் வளர்க்கணும்னு நான் ஏகப்பட்ட ஐடியா போட்டு வச்சிருக்கேன். நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன், நீங்க கேளுங்களேன், கொஞ்சம் கேளுங்க.